வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வாங்க ஜெய் பர்னிச்சர், ராமசாமி கோவில் பின்புறம், கும்பகோணம். கும்பகோணம் பகுதியில் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தஞ்சாவூர், செங்கல்பட்டு, சிவகங்கை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் மாநகராட்சியில் காரனேஷன் மருத்துவமனையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் வருகை தந்தனர். முகாமினை கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 9 மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 9 மாவட்டத்தில் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகராட்சியும் உண்டு. அந்த வகையில் நம்முடைய நடமாடும் ஊர்தி எண்ணிக்கையை அந்த போராட்டத்தை அங்கே போடுறாங்க. ரெண்டாவது, இந்த 37 பகுதியிலையும் 1,38,207 குழந்தைகள் இதற்கு போடுவதற்கான தகுதி இருக்கிறது. மாநகர மேயர் சரவணன், துணை மேயர் தமிழழகன் முன்னிலை வகிக்க ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகிகள், துணை ஆளுநர் லட்சுமிகாந்தன், மிட்டவுன் ரோட்டரி சங்க தலைவர் ரவி, செயலாளர் ஃபெலிக்ஸ் ராஜ், முன்னாள் செயலாளர் கார்த்திகேயன், மார்சல் டிட்டோ மற்றும் மாநகர ஆணையர் காந்திராஜ், மருத்துவர் தங்கரத்தினம் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சென்ட்ரலில் பூத் வைஸ் போட போகிறோம். அதில் மொபைல் பூத் ஒன்று இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று, பஸ் ஸ்டாண்டு 2 பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 35 ஸ்டாட்டிக் பூத், அதாவது ஒரு ICS சென்டரோ இல்லை